நம்ம கறி மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா 3 மசாலா வச்சுருக்கோம். அந்த 3 மசாலையும் நான் சேர்த்துக்கிறேன். அதில் இது நாங்கள் வீட்டில் அடைச்சி வச்சுருக்க குழம்புத்தூள் பொடி. இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போடுவேன். உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணுங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா அதை கிண்டிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வெங்காய பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் குழம்பு திக்காக வரணுன்றதுக்கான இந்த பேஸ்ட்டு போடுறோம். போட்டு நாங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் கிளறிக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு அரை உப்பு நான் போட்டுக்கிறோம். அரை உப்பு எதுக்குன்னா அந்த கறியில் சாடுறதுக்காண்டி நம்ம அரை உப்பு போடணும். என் வீட்டுக்காரர் வந்து காமெடி இருக்காங்க. நல்லா கொதிக்குது பாருங்களா. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அந்த முட்லியாக வருது. அதை பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி புதினா அரைஞ்சி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுடலாம். போட்டுவிட்டு கிளறி விடுங்க. அந்த ஸ்மெல்லை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலாக இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது. அங்கே வரையும் வாசம் இருக்குதுங்கிறாங்க. நீங்களே பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கு. வாங்க வாங்க பாருங்க, வாசனை கண்டு ஒரு அக்காவே வந்துட்டாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கோக்கா. சரி சரி. வாசனை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, தம்பி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். சரி, அதான் அவன் இன்னைக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அதனால போதும். எப்படி செஞ்சீங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சிக்கன் வீடியோ பேர சொல்லுங்கள், நாங்களும் பார்த்துக்கிறோம். சத்யன் சபரி வீடியோன்னு தான் அதில் வரும். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள்.